ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு கெஸ்ட்டுக்காக வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த கெஸ்ட் வேற யாரும் இல்ல, இவங்க தான். என்னதான் நம்ம வீட்டை ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் பக்கத்து வீடு டிராஷ் ஏரியாலலாம் இருக்கிறனால டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எப்படியாவது வந்துடும் காக்ரோச். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் டீப் கிளீன் பண்ணிட்டு அங்கங்கே இந்த பேஸ்ட்டை வச்சிடுவேன். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னிக். எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். பரோட்டா இருந்தது. ஸோ என்ன செய்யலாம், நான்வெஜ்ஜில் சால்னா செய்யலாமா இல்லை வெஜ்ஜு சால்னா செய்யலாமான்னு ஒரே ஆசோலேஷன்லேயே கட் பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம். அப்புறம் ஒரு ஃபைனலாக சரி ஓகே சிக்கன் இருக்குல்ல அதை வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி இந்த சால்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பரோட்டாவுக்கு சால்னா வச்சு சாப்பிடுவாங்க, பட் சால்னாவுக்கு பரோட்டா வச்சு சாப்பிட்ற ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம். ஸோ அதனால வந்து குண்டா நிறையா வந்து சால்னா வச்சாச்சு. இந்த சால்னாவுக்கு மெயினே வந்து அந்த அரைக்கிற பேஸ்ட் தான். ஸோ நான் ரெசிபி எல்லாம் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஐ நோ திஸ் இஸ் நாட் ஹெல்தி ஃபுட், பட் அக்கேஷனலாக சாப்பிட்றது தப்பு இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகிட்டேன், என்னால் அவாய்ட் பண்ண முடியலை. பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டு அடாடாடா